அது எங்களை போல எனக்கு கையே இல்லை, ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட வச்சிருக்கு. நான் வண்டி ஓட்டுவேன். பேட்டரி வீல் சேர் கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர். நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். என்னை கவுன்சிலர் அழகு பார்த்துருக்கு. எங்களை நம்ம வந்து வார்த்தைக்கு வார்த்தை தாவே தொண்டர்களை வந்து தற்குறி கூட்டம்னு சொல்கிறோம். நம்ம திமுக காரங்களை வந்து கொள்கைவாதி கூட்டம்னு சொல்கிறோம். இப்போ வந்து சரி கொள்கையில் வந்து அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனால் நம்மளுடைய திமுகவின் 50 கொள்கைகள் எதனா சொல்லுங்களேன். திமுகவின் 50 கொள்கைகள்: அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், இந்தி திணிப்பை என்றுமே எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் எங்கள் சுயாட்சி, வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம். இதுதான் வந்து பாருங்க. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா திமுக காரங்க எல்லாமே கொள்கைவாதிகள். இங்க வந்து வருது எல்லாமே விசிலடிச்சான் குஞ்சுகள் கிடையாது. இங்க ஏன் வராங்கன்னா தலைவரை பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, தலைவருடைய பேச்சை கேட்பதற்காகவும். அதனாலதான் வந்து பாருங்க கொள்கைனா என்னன்னு கேட்டோம்னா அவரால் சொல்ல முடியுது. ஆனா விஜய் கட்சியில போயிட்டு கொள்கைனா என்னன்னு கேளுங்களேன், ஒன்றும் தெரியாது, ஒருத்தருக்கும் சொல்லவும் வராது. சரி, நான் இப்போ திமுக என்னென்ன இந்த 5 வருஷத்துல செஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? திமுக செஞ்சது நோட்ல எழுத முடியாத அளவுக்கு திட்டங்கள் பல தீட்டி இருக்குண்ணே. அது எங்களை போல எனக்கு கையே இல்லை, ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட வச்சிருக்கு. நான் வண்டி ஓட்டுவேன். பேட்டரி வீல் சேர் கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர். நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். என்னை கவுன்சிலர் அழகு பார்த்துருக்கு. எங்களை கவுன்சிலர் அழகு பார்த்துருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? மாற்றுத்திறனாளி சமுதாயத்தை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டாலின் அப்பா கவுன்சிலரா நீங்க? இல்ல, நான் அடுத்த கவுன்சிலர் ஆக போறேன். அடுத்த கவுன்சிலர் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பாருங்க திமுக. கைகளே இல்லாவும் கால்களே இல்லாவும் கவுன்சிலருக்கு நாங்களும் மக்களுக்கு சேவை செய்துகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு எங்க தலைவர் எங்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. எங்க மாற்றுத்திறனாளி சமுதாயத்தை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. விவேகானந்தர் ஒரு முறை பெரிய கூட்டத்தில் என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்க, நான் மொத்த இந்தியாவை மாற்றேன்னு சொன்னாரு. எங்க தலைவர் எங்களை போல உள்ள கைகளே இல்லாத ஒரு 100 இளைஞரை கொடுத்தாலும் மொத்த இந்தியா என்ன உலகத்தை மாற்றி கொடுத்த அளவுக்கு எங்க தலைவர்கிட்ட தைரியம் இருக்கு. எங்க உதயநிதி அண்ணாங்கிட்ட இருக்கு. இப்போ விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ தீய சக்தி அவர் என்னண்ணே? விஜய் 41 பேரை கொண்டாருனே, அவரு தீய சக்தியா நாங்க தீய சக்தியானே? விஜய் ஆன்சர் பண்ணுங்க. கொன்னுட்டு ஓடினாருனே எங்க தலைவர்னே. இப்ப இனி பார்க்கட்டும், இனி பார்த்தோன்னே காரன் பட்டி என்ன தம்பி நல்லா இருக்கியா தோல் மேல போடுவாருனே. எல்லாருமே கை கட்டி வாய் புத்தி காலில் விழுந்து வந்துவாங்க. எங்க தலைவர் அப்படி இல்லை, எங்களை தோல் தட்டி தூக்கி விட்டவர் எங்க தலைவர் வந்து. பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இங்க வந்து இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு என்னால முடியலனாலும் பரவாயில்ல, நான் வந்து தலைவரையும் துணை முதல்வரையும் பார்க்க வருவேன் அப்படின்ட்டு இது வந்திருக்காரு பாருங்க. இவர் வந்து வருங்காலத்து கவுன்சிலர் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி 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 நன்றி.